Hey all, welcome and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை அதுக்கான ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு நான் இப்ப சொல்றேன். மஞ்சள் பொங்கல். இது எங்க பண்ணுவாங்க? அதோட ingredients என்ன? அது எப்படி பண்ணனும் எல்லாமே இப்ப பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் வந்து எங்க பண்ணுவாங்க அப்படினு எடுத்தீங்கன்னா திருநெல்வேலியில இந்த டிஷ் ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து எல்லா வருஷமும் ஆடி மாசம் இது பண்ணிடுவாங்க. என்ன இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா ரொம்ப சிம்பிள் தான். ஆனா இத வந்து அம்பாள் வந்து இப்போ வந்து தபஸ்ல இருப்பா இந்த ஆடி மாசம். அதனால அம்பாளையே ஆத்துக்கு அழைச்சு இத வந்து இந்த பொங்கலை பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுறது தான் ஐதீகம். இது ரொம்ப சிம்பிளான பொங்கல். நம்ம யூசுவலா பண்ற பொங்கல் அளவுக்குலாம் இதுக்கு ரொம்ப பெரிய யூசுவலான பொங்கலே ரொம்ப ஈஸி. அந்த அளவுக்கு கூட நமக்கு இதுக்கு இன்கிரிடியன்ட்ஸ் தேவையில்லை. அவ்வளோ ஈஸியான பொங்கல் தான் இது. திருநெல்வேலி சைடில் இந்த பழக்கம் உண்டுன்னு சொன்னேன்ல. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து தபஸில் இருப்பா ஆடி மாதம். அம்பாளை நம்ம ஆற்றுக்கு சின்ன குழந்தையாக அழைச்சி அவளுக்கு வந்து இதை இது பண்ணுறதா அர்த்தம். கன்னியா குழந்தைகளுக்கு இதை வந்து பொதுவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிச்சம் எல்லோரும் சாப்பிடுவோம். இதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா தாளகம் பண்ணுவாங்க. தாளகம் வந்து நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். திருவாதிரை களியும் தாளகமும். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இது வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்து இந்த ட்ரெடிஷ்னல் பழக்கம் இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாவோட சைடு வந்து திருநெல்வேலி, அதனால் இதை ஃபாலோ பண்ணுவோம். நான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பண்ண போகிறேன். நானாக வந்து உங்கள் கூடயும் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு சட்டன் நேத்தோ முந்தானேத்தோ அம்மா சொல்கிறச்ச ஆமாம்ல நம்மளும் பண்ணணும்ல அப்படின்னு யோசிச்சு பண்ண போகிறேன் இன்றைக்கி. இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, இது எப்படி பண்ணலான்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் இங்கிலீஷில் வேணும், நம்ம சேனலோட ரெசிபீஸ் ஏதாவது இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய blog bagiskitchen.com செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களோட நான் தமிழ் ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட நம்மளோட blog ஷேர் பண்ணுங்கள். நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸ்க்கும் கூடிய சீக்கிரமே அதில் ஃபுல் ரெசிபி இங்கிலீஷில் வந்துடும். கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நான் 4 ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் நாளைக்கும் நான் இன்னொரு ரெசிபியும் அப்லோட் பண்ண போகிறேன். வாங்க இந்த மஞ்சள் பொங்கலுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மஞ்சள் பொங்கலுக்கு காம்பினேஷன்ஸ் நான் இன்னும் சொல்கிறேன். தாளகம், அதே மாதிரி வத்த குழம்பு நல்லாயிருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கும், ஒரு வடாம் பொரிச்சுண்டாலே போகிறோம். இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கூட்டு அந்த மாதிரி பிடிச்சா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தாளகத்தோட ரெசிபி நம்ம சேனல்லே இருக்குது, அதனால் நான் இன்றைக்கி காட்டலை. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, லிங்க் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மஞ்சள் பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட யூஷுவல் துவரம் பருப்பு. நீங்கள் வந்து பாசி பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் ஆற்றுல வந்து நாங்கள் துவரம் பருப்பில் தான் இது பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு இந்த நல்லா களைஞ்ச அரிசியும் பருப்பும் இது உள்ளே சேர்த்துக்கோங்க. குக்கரில் சேர்த்துட்டு இது ரொம்ப ஈஸியான பொங்கல். யூஸ்வலாக நீங்கள் எவ்வளோ தண்ணி விடுவீங்க மெஷர்மெண்ட் அப்படின்னா 3 விடுவோம் இல்லையா, இதுக்கு 4 விடணும், அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விடணும். 1 2 3 4 1க்கு 4 தண்ணி விட்டாச்சு. ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். திஸ் இஸ் கால் மஞ்சள் பொங்கல். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம், அவ்வளோதான். இதை சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சு ஒரு 4 விசில் அளவுக்கு நான் வேக விட்டுக்க போகிறேன். 4 இல்லாட்டி 5 கூட விட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் வரட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போயாச்சு. ஒரு 4 விசில் வச்சுட்டு 4-5 விசில் வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க. இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு குழஞ்செல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை, உதிரியாகவே இருக்கலாம் அந்த மஞ்சள் பொங்கல். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ இதை நகர்த்திட்டு அடுப்பு ஆன் பண்ணி இந்த தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும்.
இந்த மஞ்சள் பொங்கலுக்கு காம்பினேஷன் அதே மாதிரி வந்து சாம்பார், வெத்த குழம்பு, தாலகத்தோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெத்த குழம்போட ரெசிபியும் லிங்க் தரேன். அது நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா பூண்டு வெங்காயம்லாம் இல்லாமல் பண்ணிக்கலாம். ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு ஒரு ஐட்டம் மட்டும் தான் தாளிக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா சாரி நீங்கள் வந்து முந்திரி அதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு அது எதுவுமே தேவையில்லை, வெறும் ஜீரா மட்டுமே போடும். இதுக்கு மிளகு கூட அவசியம் கிடையாது, வெறும் ஜீரகம் மட்டும்தான். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஜீரா பொரிஞ்ச உடனே நம்ம அந்த மஞ்சள் பொங்கலில் இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஜீரகம் பொரிஞ்சாச்சு. இப்போ இந்த மஞ்சள் பொங்கல் எடுத்துகிட்டு அதில் இந்த தாளிச்சு கொட்டினதை சேர்த்துட்டு போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மஞ்சள் பொங்கல் ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காம்பினேஷனாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் எது வேணால் காம்பினேட் பண்ணிக்கலாம். தாலகம், சாம்பார், வெத்த குழம்பு எது வேணாலும். தாலகம், வெத்த குழம்பு அதுக்கெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரெடிஷ்னல் ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்காக வீடியோவாக அதையும் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ரெசிபீஸ் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதை நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.